வெளியில போறேன். நீ எப்ப வீட்டுக்கு போற? நீங்க கிளம்புங்க மாமா, நான் வீட்டுக்கு போயிடுறேன். லீலா, காய பாத்துன இருக்கு. உங்க அக்கா வாய பாத்துட்டு இருந்தேன்னா கையை நெரிக்க போறேன். பொம்பளைங்க காய் நறுக்கிறத பத்தி நீங்க ஒண்ணும் சொல்லி தர வேண்டாம். உங்க வேலை என்னமோ அதை மட்டும் பாருங்க. ஒண்ணு சொல்லிடக்கூடாதே. அக்கா தங்கச்சிகளுக்கு சுருன்னு வந்துருமே. கிளம்புறேன்னு சொல்லிட்டு அவகிட்ட என்ன வாய்? கிளம்புங்க. சரி தாயி, நான் கிளம்புறேன். மாமா ஒழுங்கா பேசுறதுனால தான் பொழுதே போகுது. அவரை விடலீலா. ஆமா, அப்பா எப்ப வருவாரு? தெரியலக்கா, அங்க சூழ்நிலை எப்படியோ அதை பொறுத்து தானே வருவாரு. ஆமா இல்ல, வந்தவங்க இருந்தாலும் அப்பாவை ரொம்ப தான் பேசிட்டாங்க. பாவம் அப்பா. வந்தவங்க ஓவரா தான் பேசினாங்க, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா அவங்க பேசுனதுல ஒரு நியாயம் இருக்குல்ல. என்ன பொடலங்க நியாயம்? எனக்கு வர ஆத்திரத்துக்கு. அப்படி இல்ல லீலா, பொண்ணு பார்க்க போற இடத்துல பொண்ணே வரலன்னா போறவங்களுக்கு அவமானம் தானே. அந்த ஆத்திரத்துல ஏதோ பேசிட்டாங்க. என்ன பேசுற நீ? ஆத்திரம் வந்தா என்ன வேணாலும் கொட்டிடுறதா? அப்பா அவங்க கிட்ட என் சம்மந்தி கிட்ட சம்மந்த பேசுங்கன்னு சொல்லி அனுப்பி வச்சாரா? அவங்கள தானே போனாங்க. விடலீலா, வந்தாச்சு, பேசியாச்சு, போயாச்சு. ஆனா அந்த நிர்மலா மட்டும் பொண்ணு பார்க்க வரும்போது வீட்டுக்கே வரலையே. ஏதாவது லவ் கிவன் இருக்குமோ? இருக்கும். என்ன கர்மமோ யார் கண்டா? மெட்ராஸ்ல இருக்கிறவல்ல. அவ எப்படியோ போட்டோம். என் கவலை எல்லாம் அப்பாவை பத்தி தான். பொண்ணுங்களுக்கு நல்லபடியா கல்யாணம் பண்ணி வச்சு என்ன பிரயோஜனம்? வயசான காலத்துல அவர் தான் அங்கேயும் இங்கேயும் ஓடுறாரு. ஹார்ட் அட்டாக்ல இருந்தவரு இப்படி அலையும்படியா ஆயிடுச்சு. நல்ல மாப்பிள்ளைங்க வந்து அமைச்சிருக்காங்க. என்ன லீலா, அக்கா வச்சுக்கிட்டே இப்படி எல்லாம் பேசுற? அக்கா மனசு கஷ்டப்படாதா? இருக்கட்டும் விஜய், லீலா உண்மையை தானே சொன்னா, இல்லாததையா சொன்னா? அப்பா உடம்பையும் மனசையும் போட்டு வருத்திக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதுக்கு நீ என்னக்கா பண்ணுவ? பாவம். நானும் சரவும் என்னப்பா பண்ண முடியும்? எங்களுக்கு வாச்ச வாழ்க்கை அப்படின்னு ஆயிப்போச்சு. நாங்க கட்டிக்கிட்ட புருஷங்களால அப்பாவுக்கு மாறி மாறி சிரமம்தான் வருது. உங்களுக்கு வாய்க்கிற புருஷங்களாவது நல்லவங்களா, மத்தவங்க கஷ்டத்தை புரிஞ்சுக்கிறவங்களா இருக்கட்டும். 2 பேரும் சாமியை வேண்டிக்குங்கப்பா. எங்களுக்கு அமையிற புருஷங்க அன்பானவங்களா, அமைதியானவங்களா இருக்கட்டும்னு. உங்களுக்கு அமையிற மாப்பிள்ளைகளை பார்த்தாவது அப்பா கொஞ்சமாவது சந்தோஷப்படட்டும். பாருதனாக்கா, இவங்க கல்யாணத்தை பத்தி பேச கொஞ்சமாவது வெக்கப்படுறாங்களா? கம்முன்னு இருக்காங்க. ஒருவேளை கற்பனை ஏதாவது பண்றாங்களோ, இல்ல மாப்பிள்ளை கேப்ல பாத்து வச்சிருக்காங்களோ என்னவோ. ஏ பவானி, சும்மா இருக்க மாட்டேன் லூசு. எங்களை கிண்டல் பண்ற அளவுக்கு வந்துட்டியா?